ஸோ அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் முக்கால்வாசி பேர் மசாலாவை கொண்டு போகும்போது இந்த மாதிரி பேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு 2-3 பிளாஸ்டிக் கவர், அதுக்கு மேலே ஒரு பேண்டேஜ். இது வந்து ஓகேவான பேக்கிங் தான். ஆனால் இதில் இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு சில நேரத்தில் லைனாக எல்லா பேக்கையும் நிற்க வச்சு அவங்க வந்து மோப்ப நாயை கொண்டு வந்து செக் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது ஒரு சூட்கேஸில் வந்து சாப்பிட்ற பொருள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்டுபிடிச்சிரும். இது கண்டுபிடிக்கிறதால ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒன்றும் இல்லீகலாக எதுவும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி பேக் பண்ணியிருந்தால் அந்த ஸ்மெல் வந்து கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பிரித்து அவங்க வந்து எல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருவாங்க. ஆனால் நம்ம அடுக்கி வச்ச மாதிரி இருக்காது. ஸோ ஒரு வாட்டி வந்து இது பிரிச்சுட்டாங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஏதாவது வந்து ஸ்பில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் இந்த ஸ்மெல்லே வராத அளவுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து வேற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு தேவை கிளிங் ஃபாயில். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணுறதுனால குப்புன்னு 8 அடி தூரத்தில் இருக்கும்போதே கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லாமல் கிட்ட வந்து மோப்பம் பிடிச்சா மட்டும்தான் இதை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ, நாங்கள் வந்து வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம், அதுவும் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.